டைரக்டர் சார், சார் இப்போ உங்களோட படங்கள் வந்து டைம் டிராவல் பேஸ்ட்லயும் இருக்கு, நீங்க சொல்ற நெரேஷன்லயும் டைம் டிராவல் இருக்கு, ஃபியூச்சரை ஒட்டு நோக்கு. ப்ரெசென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. ப்ரெசென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? தம்பி ராமையா சார் கதை ப்ரெசென்ட் தானே சார்? சார் நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட கதைகளும் உங்களோட எண்ணங்களும் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி, ஐ மீன் அடியிலையும் ஃபியூச்சர் டைம் டிராவல், இதுலயும் டைம் டிராவல் அப்படி சொல்றேன் சார். ப்ரெசென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு. ப்ரெசென்ட் இப்போ நான் இங்க உட்கார்ந்துருக்கும் போதே நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஃபியூச்சரை பத்தி தானே சார் யோசிக்கிறேன். அதனால யோசிக்கும் போதே கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்பார்க்கறது ப்ரெசென்ட், ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கறீங்க நிறைய விஷயங்கள்ல அப்படின்னு எனக்கு படுது. ப்ரெசென்ட் நீங்க லைக் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே சார், இதை நான் கருத்தா எடுத்துக்கலாம். பாக்குறீங்கன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் தெரியலையே. ஓகே ஓகே விக்னேஷ், சொல்லுங்க. படமா ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். இப்போ ஜாலியான கொஸ்டின்ஸ் தான் தப்பா நினைச்சுக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே வந்துட்டு இந்த எல்ஜிபிடிலாம் வந்துட்டு இப்போ பேன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் அதை வந்து ஒரு பொது உடைமையாக்குற முயற்சிகள் மாதிரி தெரியுது இதில். இல்லை சார், அது சரியா தான். அது நீங்கள் கேட்குறது பெரிய டாபிக் சார். அது இல்லை பெரிய டாபிக், அது சின்ன விஷயம். ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணாமல் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம். இல்லை சார், என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருக்கும் பொதுவானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. இப்போ எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா அது பிரச்சனை கிடையாது, அதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை இல்லை சார். அது அவங்களோட கால். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நீங்க சினிமா அது கிரேஸை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு நடிகர்கள் மேல ஃபர்ஸ்ட் கதையில பண்ணியிருப்பீங்க. செகண்ட் பார்ட்ல, அதாவது செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நடிகர்கள் தான் 2050 வரை சிஎம் ஆகுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பீங்க. அது ஒரு கான்ட்ராஸ்டான விஷயமா? அது ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு விஷயம் தானே சார். இப்போ இருக்கிற விஷயத்த சொல்றோம், 50 வரைக்கும் இப்படியே இருந்தா அப்படின்னு அது ஒரு சர்க்காசம் தான் சார். சரி, அப்புறம் மகளே லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யாராவது இருக்காங்களா? நீங்க கதையெல்லாம் ரிவீல் பண்றீங்க. இதுக்கு நான் பதில் சொன்னா கதையை சொல்ற மாதிரி ஆயிரும். ஆனா அது இல்ல அப்படின்னு நம்ம கடைசியில சொல்றோம். ஓகே, அப்புறம் லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி, லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்ல ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேர்ம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இதை நான் யோசிக்கிறேன் சார். பார்த்து பண்ணோம்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை என்கிட்ட ஐடியா சொல்லி ட்ரை பண்ணலாம் சார். சார்